இதை ஒரு அரசியல் நடவடிக்கையாக தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். அவர் தான் முதல்வர் அவர்களை சந்திச்சுட்டு, முதல்வர் விஜய் அவர்களை சந்திச்சுட்டு வெளியே வர்றார். அப்புறம் எல்லாருக்கும் என்ன டவுட் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் போய் சந்திக்கிறீங்களே, இது கூட்டணி ரிலேட்டடான ஒரு சந்திப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், இல்லை இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் சந்திப்பு தான். நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம், அவர் காது குத்து கேட்குறாரு. இதே நீங்கள் எல்லாத்துக்குமே கூட்டணின்னு ஒரு சாயம் பூசுறீங்க. நம்ம ஒரு மீட்டிங் போயிட்டு வரோம்னா சில விஷயங்களை சொல்கிறோம், அவர் அதை ரிசீவ் பண்ணிக்கிறாரு. இது ஒரு நல்ல டீசெண்டான பாலிடிக்ஸ்னு எடுத்துக்கங்களேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இது ஒரு ஆக்கப்பூர்வமாக அரசியலாக எடுத்துக்கங்களேன். அப்படி நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். நீங்கள் எல்லாமே உடனே யாராவது பார்த்தோன்னா கூட்டணியா, யாராவது சந்திச்சா உடனே கூட்டணியா, அது ஏன் அப்படியே நீங்கள் சிந்திக்கிறீங்க? நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சி. நானே சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, திமுக ஆட்சியில் நிறைய விஷயங்கள் காணாமல் போயிடுச்சு. ஏரி நிலங்கள் எல்லாம், அதாவது நீர்நிலைகள் எல்லாம் இடங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி திமுக ஆட்சியில் நிறைய நடந்துச்சு. ஆனால் இப்போ தாவேகா ஆட்சியில் இதை பற்றிலாம் நாங்கள் நிறைய பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் தாவேகாவில் என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிட்டு நம்ம இப்போ பெட்டராக கவர்னன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நம்முடைய ஏரிகள் இருக்குது, ஆறுகள் இருக்குது. ஆடியார் ஆறு, கூவம் ஆறு, கொசஸ்தலை ஆறு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்குது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கராக இருந்தது. இன்றைக்கி 2,500 ஏக்கர் தான் இருக்குது. 60 வருஷத்தில் 10,000 ஏக்கர் க்ளோஸ். இப்படி தான் சொல்லணும். ஸோ இப்படியெல்லாம் அவ்வளோ கடந்த காலத்தில் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு சரிப்படுத்தணும். இப்போ தான் வந்திருக்கிறாங்க, 2 மாதம் தான் ஆகுது. ரொம்ப பாரத போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நிச்சயமாக நல்ல, ஆனால் ஆரோக்கியமான ஒரு அரசியல் சொல்கிற கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கிட்டு நிச்சயமாக நாங்கள் நல்லதை ஆக்கப்பூர்வமாக செய்கிறோன்னு அது சொல்கிறதே பெரிய விஷயந்தான்.